சங்கீதம் 111. தேவனுடைய மூன்றாவது சங்கீதம். தேவனை பற்றிய 22 காரியங்கள். அவரை துதிப்பதற்கு 22 காரணங்கள். 111வது சங்கீதத்தையும் இதை தொடர்ந்து வரும் மேலும் சில சங்கீதங்களையும் தாவீது எழுதியிருக்கிறார். யூதருடைய பண்டிகை நாட்களிலே இந்த சங்கீதங்களை பாடும் வண்ணமாக தாவீது கர்த்தரை துதித்து இந்த பாடல்களை பாடுகிறார். இந்த சங்கீதம் துதியின் கீதமாகும். இந்த சங்கீதத்திற்கு அல்லேலூயா என்று தலைப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா என்னும் வார்த்தைக்கு கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் என்பது பொருளாகும். நாம் கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அல்லேலூயா என்று சொல்ல வேண்டும். எபிரேய மொழியில் இந்த சங்கீதம் எபிரேய எழுத்தியலின் அகர வரிசை பிரகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்கியத்தின் முதல் எழுத்தும் எபிரேய மொழியின் ஒவ்வொரு எழுத்துக்களினால் ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு வசனத்திலும் 2 வாக்கியங்கள் இருக்கும். நாம் எல்லோருமே கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தரை துதிப்பதற்கு தாவீது முன்மாதிரியாய் இருக்கிறார். தேவனுடைய கிரியைகளை எல்லாம் தாவீது எடுத்துச் சொல்லுகிறார். அவற்றை நினைவு கூர்ந்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் கர்த்தரை வாயினால் துதிப்பதோடு அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். இதுவே மெய்யான ஆராதனை.